हाय फ्रेंड्स वणक्कम वेलकम टू धना सமையல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற ரெசிபி ரிப்பன் பகோடா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ரிப்பன் பகோடாவை நான் மாவு அரிசி ஊற வச்சு அரைச்சு தான் செஞ்சிருக்கேன். அதுவும் புழுங்கல் அரிசியில செஞ்சிருக்கோங்க. நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல கிறிஸ்பா இருக்கும். இதை நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா ஒரு ஏர் டைட் பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 10 ல இருந்து 15 நாள் வச்சு சாப்பிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேங்க. நீங்கள் வீட்டில் சாப்பாடு வடிக்கிற புழுங்கல் அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி இருக்குது பார்த்தீங்களா, குண்டு அரிசி, அந்த அரிசியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும், கடன் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ அரிசியை நல்லா 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம இந்த அரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம், ஊறட்டும். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா நல்லா 3 மணி நேரம் ஊறி இருக்குங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக வெண்ணெய் பக்குவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் கொஞ்சமான அளவில் எடுத்துருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். 1 கிலோ எடுத்தோம்னா நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நான் அரைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் பக்குவத்துக்கு இருக்கணும். இதே மாதிரி கெட்டியாகவும் இருக்கணும், லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ எல்லா மாவும் அரைச்சி நான் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நைஸாக இருக்குது. இப்போ இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. இது நார்மலாக நம்ம கடையில் வறுக்கல அப்படியே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கினா பொட்டுக்கடலை தான். இதை நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துருக்கேன். 1/2 கிலோ அரிசிக்கு 150 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்தா தான் ரிப்பன் பக்கோடா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையை நம்ம ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இல்லை கொஞ்சம் குருணையோ கப்பியோ இருக்கும், அதனால் நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நல்லா இந்த பொட்டுக்கடலை மாவை ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா ஜெலிச்சிட்டேன். இந்த குருணை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ பொட்டுக்கடலை மாவு நல்லா ஜெலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேங்க. இந்த பூண்டோட ஃப்ளேவர் தான் இந்த ரிப்பன் பகோடாவுக்கு டேஸ்ட்டே. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 50 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம மாவு அரைச்ச தண்ணியிலையும் இந்த பூண்டு அரைச்ச தண்ணியில் வச்சு தான் இந்த மாவை நம்ம பிணைய போகிறோம். அதனால் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ அரைச்ச பூண்டு சீரக விழுதையும் நான் பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல புழுங்கல் அரிசி மாவு, இப்போ அந்த மாவையும் இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்கலாம். நார்மலாக ரிப்பன் பகோடா நம்ம பச்சரிசி மாவில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் புழுங்கல் அரிசியில் மாவை அரைச்சி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா மாவும் சேர்த்துட்டேன். மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கூட்ட குறைக்க செஞ்சுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கலந்து எடுத்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. அதே மாதிரி பூண்டு சீரகம் அரைக்கும் போதும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வேளை பிசையும் போது ரொம்ப டைட்டாக இருந்தால் நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நான் இந்த ஈரப்பதத்துலேயே நான் ஃபஸ்ட்டு பிசைஞ்சு பார்க்குறேன். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ எனக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லாவே மாவு பிசைய வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துட்டோம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு பண்ணி இந்த எண்ணெயை இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாக ஊற்றிருக்கோம், உடனே நம்ம கை வச்சு பிசைய முடியாது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ரிப்பன் குழவியில் போட்டு நம்ம பிழிஞ்சு எடுக்க வேண்டியதாக. மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க, எனக்கு இந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ரிப்பன் முறுக்கச்சி தான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ அந்த குழவியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன், அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சிலிண்டர் டைப்பில் நம்ம மாவை உருட்டி குழவிக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எண்ணெயில் நம்ம ரிப்பன் பக்கோடா பிழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கணும். அப்படியே சுற்றி விட்ட மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன். இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாங்க.
இந்த மாதிரி வடை குத்துற கம்பி இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். 2 பக்கமும் நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ சூப்பராக எல்லா ரிப்பன் பக்கோடாவும் நான் பொரிச்சு எடுத்துட்டேங்க. நான் எடுத்திருந்த 1/2 கிலோ அரிசிக்கு எனக்கு இவ்வளோ ரிப்பன் பக்கோடா கிடச்சிருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அந்த பூண்டு சீரக ஃப்ளேவரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு பூண்டு டேஸ்ட்டு பிடிக்கலன்னா பூண்டோட அளவை குறைச்சிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பாக மொறுன்னு வந்திருக்குங்க. இதை வந்து நம்ம உடச்சி விட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 10-15 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் தனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.